வணக்கம் நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நம்ம நேற்று வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதில் சாரா அப்படின்னு ஒருத்தவங்க ஒன்று கேட்டிருக்காங்க. என்னென்னா, ஆன்மீகத்தில் இறுதியில் இந்த கருத்து தான் வலியுறுத்தப்படுகிறது ஏன்? அதுதான் ஒரு சொற்றொடர். அதுக்கு கீழே 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இந்த இறையினால் உருவானது என்றால் அந்த இறை என்னிடம் மட்டுமே பக்தியாக இரு, என் மீது மட்டும் பற்று வை, மற்றவர் மீது அல்ல. என்னால் உருவாக்கப்பட்ட சொந்தங்கள், அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கை எல்லாம் மாயை, என்னை மட்டும் நினைவில் வைத்திரு என்று கூறுவது அந்த இறை ஒருவித சுயநலம் போன்று செயல்படுகிறது ஏன்? நம்மை பற்று இரு என்று கூறி என் மீது மட்டும் பற்றோடு இரு என்று கூறுவது முரண்பாடாக இருக்கிறது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது கேள்விக்கு பின்ன வருவோம், சரிங்களா? சாமி இப்போ இந்த என் மீது மட்டும் பற்று வை, என்னை மட்டும் நினை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்மளுடைய பகவத்கீதையில் கண்ணனுடைய உபதேசத்தில் இதை நான் கண்ணனை என்னை மட்டும் நீ நினை அப்படிங்கிற மாதிரி வரும். பாருங்கள், இது எல்லாம் மாயை அப்படிங்கிறது உண்மை தான். இதெல்லாமே வெறும் கற்பனை அப்படிங்கிறது உண்மை தான், அது ஒன்றும் இல்லை. ஏன் அதை மாயைன்னு சொல்கிறாங்க? இருந்து அழியக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது மீது பற்றுவது, அது உண்மை, அது இருக்கும்னு நம்பி பற்று வைக்கிறதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் மாயை தான். இட் இஸ் அன் இலூஷன். இலூஷன்னா என்ன? இருப்பது போல தோன்றும், ஆனால் அது உண்மையில் அங்கே இல்லை. காணல் நீர் போல, மலடியின் பிள்ளை போல. மலடிக்கு பிள்ளை பிறக்காது, காணல் நீர், அந்த இடத்துல நீர் இல்லை, இல்லைங்களா? இதெல்லாம் யோகா வசிஷ்டமில் பார்த்துருக்கணும். இதே வார்த்தைகளே வசிஷ்டர் சொல்லுவார். அப்படின்னா என்னென்னா, இருப்பது போல, அது போலங்கிறதே அந்த வார்த்தையில் வந்துடுது இல்லையா? அது அங்கே இல்லை, அது இருப்பது போல தெரிகிறது. அதனால் அதுக்கு பேர் மாயை. இந்த உறவுகள் எல்லாம் வெறும் மாயை தான். உறவுகள் அப்படிங்கிறது என்ன? என்னுடைய சுயநலத்திற்காக நான் உண்டு பண்ணி கொண்ட ஒரு 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 விஷயம், அவ்வளோ மட்டும்தான். அதுக்கு பேரெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு பேர் நம்ம பின்ன உறவுகள்னு வச்சுக்கிட்டோம். எனக்குன்னு ஒரு தேவை இருக்கும் அவர்கள் மத்தியில். அந்த தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஆளை நம்ம நல்ல வாயில் எல்லா வார்த்தையும் வரக்கிறதுக்கு வசவாடுறது இல்லையா? அந்த உறவு அப்படின்னு சொல்லி அன்பு பாசம் அப்படின்னு பிற்காலத்தில் அது பழகி போனதுனால நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? நம்மளை நாமளே அதெல்லாம் அப்படி தாங்க இருக்கும் அப்படின்றோம். ஏன்னா நமக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும், நம்ம செய்கிறத நம்ம ஒப்புக்கொள்ள முடியறதில்ல அப்படிங்கிறதுனால நம்ம அதெல்லாம் அப்படி தாங்க அப்படின்றோம். ஸோ உறவுங்கிறது சுயநலத்திற்காக உண்டு பண்ணப்பட்ட ஒரு ஒரு காரியம், அவ்வளோதான். மற்றபடி அங்கே அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே ஒன்றும் கிடையாது. அங்கே அம்மா நீங்கள் சாகிற நேரத்தில் எந்த அப்பாவும் அம்மாவும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பொண்டாட்டி புருஷன் ஒருத்தரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. ஐயோ என் உசுரை எடுத்துக்கிட்டு அவங்க உசுரை காப்பாற்றுங்க, அதெல்லாம் சினிமா டைலாக்ல வேணால் நல்லாயிருக்கும். இல்லை என்னுடைய ஆயுட்காலத்தில் ஒரு 10 வருடத்தை அவங்களுக்கு கொடுங்க, அதெல்லாம் சும்மா டைலாக்ல நல்லாயிருக்கும். நிதர்சனத்துலேயே அப்படின்னு நடக்கவும் போகிறது இல்லை, சரிங்களா? ஸோ இது மாயை அப்படிங்கிறது அது நிதர்சனம், அதுதான் உண்மை. அதை இறை சுட்டி காட்டுதுன்னா வேறு வழி, உண்மை தான் சொல்லியா, இல்லைங்களா? அதுக்கு மாற்று கருத்து ஒன்றும் சொல்ல முடியாது. அது இறை சொன்னால் என்ன, நான் சொன்னால் என்ன, நீங்கள் சொன்ன என்ன, யார் சொன்னால் என்ன, இதுக்கு அறிவு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது மாயங்கிற புரிதல் ஒரு ஆளுக்கு இருந்தால் போதும். அவர்கள் சொன்னாலே கேட்டுக்கலாம். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னது உண்மையாக இல்லைன்னு புரிஞ்சு. அப்போ இறையே சொல்லுது அப்படின்னா அப்போ அது சரிதான், ஃபஸ்ட்டு விஷயம், சரிங்களா? இது மாயங்கிறது உண்மை தான். ஆனால் பொதுவாக இறை யாரும் என்னை வழிபடு பிறரை வழிபடாதேன்னு சொல்கிறதே கிடையாது. ஏன்னா இறைக்கு அதை பற்றி தேவை அவசியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, யாரும் என்னை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு தேவை சாமிக்கு கிடையவே கிடையாது. அது சாமிக்கு கிடையவே கிடையாது. ஏன்? அது எல்லாமே இருக்குது. நாமளே அந்த இறையினுடைய சொரூபம் தான். அப்போது நம்மகிட்ட நீ என்னை மட்டும் வழிபடு அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அங்கே என்னையை மட்டும்னு சொல்கிறதுக்கே இறை இல்லையே. இறை தன்மைகளற்றது, அனைத்திற்கும் அப்பாற்பட்டது, அனாதியானது அப்படின்லாம் சொல்கிறோமே. அப்போ எங்கே என்னையை மட்டும் வழிபடுன்னு எந்த இடத்துல இறை சொல்லுது? இறைக்கு அது அவசியமே இல்லை. அப்போ தேவைகளுக்கு உட்பட்டதாக கொண்டு சாமியை நிறுத்திடுறீங்க நீங்கள். சாமியவே மனுஷனை போல் தேவைகளுக்கு உட்பட்டதாக கொண்டு நிறுத்திடுறீங்க. அப்போ அந்த ஒரு புரிதலே தவறு நம்மகிட்ட இருக்கக்கூடியது. இறை என்னை மட்டும் வழிபடு, பிறரை வழிபடாது, அது ஒரு அபத்தமான ஒரு செய்தி. பிறரை வழிபடாதேன்னு இறை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இறைக்கு அது அவசியமே கிடையாது. இல்லை முதல்ல நீங்களே பேசும்போது சொன்னீங்க, நானும் நிறைய இதில் கேட்டிருக்கேன், கண்ணவரன் சொன்னார்ல என்னை மட்டும் வழிபடுன்னு சொல்லி. ஏன்னு அடுத்த கேள்வி கேட்கணும். இறைக்கு அது அவசியம் இல்லை, ஆனால் கண்ணவரான் அது சொன்னார். ஏன் சொன்னார்? எதற்காக சொன்னார்? யாருக்காக சொன்னார்? இதெல்லாம் கேள்விகளும் அடுத்தடுத்து கேட்கணும். அந்த உபதேசம் கொடுக்கும் பொழுது
அந்த அந்த உபதேசங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டே வரும்பொழுது இந்த உலகம் நிலையாதது, இந்த உலகம் மாயையானது, இந்த உயிரானது அழிவதில்லை, உடல் அழியக்கூடியது, இது எல்லா உபதேசங்களையும் சொல்லிக்கிட்டே வருவார். இதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே வந்து இந்த இடத்துல எதுவுமே இல்லை, இந்த ஆதியும் அந்தமும் இல்லாத நிசப்தமாக இருக்கக்கூடியது இது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். அப்படியே அதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், மொத்த யோக வாசிஷ்டமும் இதை தான் சொல்லுது. என்னை யோக வாசிஷ்டம் கேட்ட ராமர் தான் அடுத்த பிறப்பில் கண்ணனா வந்து கீதோபதேசம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் அந்த இடத்துல சொல்கிறார், விஸ்வாமித்திரர் சொல்கிறார் இந்த இடத்துல, வசிஷ்டர் அதை வந்து வழிமொழிகிறார். அப்போது இது ரெண்டும் என்னதை சொல்கிறது, இங்கே எதுவுமே இல்லை, நிசப்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறத வந்து அவங்க விளக்கி சொல்கிறாங்க. இது ஏற்றுற்று கொள்ளக்கூடிய மனோநிலை ஒருவருக்கு வாய்க்குமானால் யோக வாசிஷ்டமில் இதுவும் இருக்குது. அப்படி வாய்க்க பெற்றவர்கள் உண்டு. அப்படியே அந்த அந்த நொடிப்பொழுதிலே அவர்கள் அப்படியே அந்த மௌன நிலைக்கு சென்றவர்கள், சமாதி நிலைக்கு சென்றவர்கள் உண்டு. சரிங்களா, உண்டு. அப்படி இல்லை, அவர்களுக்கு அந்த அதை ஏற்றுக்கொள்ள முடியல, இன்னும் அதை வந்து ஒப்புக்கொள்ள முடியல. அப்போ அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துக்கு நிறுத்துறதுக்கு உண்டான வழியை கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போ இந்த ஒன் பாயிண்டட்னஸ், கவனம் ஒருநிலைப்படுவதற்குண்டான அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், நீ கல்லை பாரு மண்ணை பாருன்னு சொல்கிறத காட்டிலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்னை இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா நீ ஆல்ரெடி என்னை ஒரு பெரியாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னை மட்டும் பார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா இவன் ஏற்கனவே என்னை பெரிய ஒரு 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 பெரிய ஒரு கம்பெனி விளம்பரத்துக்கு ஒரு நடிகர் நடிகை அப்படின்னு வந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நடிகர் நடிகையின் மேல் இருக்கக்கூடிய மோகத்தினால அந்த கம்பெனியினுடைய பொருள் நம்ம மண்டையில் நிற்கிது. அப்போ அந்த நடிகர் நடிகையர் தான் அங்கே முக்கியம், கம்பெனி இல்லை, நடிகர் நடிகையர் தான் அந்த இடத்துல. அப்போ அவங்கள வந்து ஏற்கனவே நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் பயன் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதுபோல் நம்மளுக்கு பாடம் சொல்லி தவிர ஒரு ஆசான், அவர் ஒரு இறை அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன் பாயிண்ட்னஸ் எங்கே கொடுத்தா ஈஸியாக வரும் பார். அந்த அண்டை வெளியே பார், அங்கேயே குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஓ கடுப்பாக இருக்கியா, அங்கே ஒன்றுமே இல்லை, எனக்கு பார்க்க ஏற்கனவே மனசு குழப்புது, நீ என்ன அங்கே பாருங்கிற, கண்ணை மூடி உட்கார், புருவ மத்திய பார், மூச்சை கவனி, இதெல்லாம் கஷ்டமாக இருக்கியா, என்னையா நீ என் புத்தி ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கு, வேறு எதாவது ஈஸியாக சொல்லு. யாரா சரி உனக்கு என்னை பிடிக்குமா, ஓ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என்னை மட்டும் நினச்சிக்கிட்டே போதும். அப்போ இங்கே எதற்காக சொல்லப்படுது, ஏற்கனவே அதெல்லாம் மாயங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே வரும்போது புரிஞ்சவன் புரிஞ்சிட்டான், அவன் படகுல ஏறி கிளம்பிட்டான். புரியாதவனுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் இதனால இறைக்கு ஏதாவது தேவை இருக்குமானா இறைக்கு தேவையில்லை. தேவைன்னு ஒன்று வந்ததுன்னா அது இறையே கிடையாதுங்க, நாம தான் அது மனுஷன் ஆயிரும். தேவைன்னு ஒன்று வந்ததுன்னா இதர பிறப்புகளாக மாறிடும். அதுக்கு பேர் அதுக்கப்புறம் அது இறைன்னு நம்ம சொல்கிறதில்ல. நாமளும் இறையினுடைய சொரூபம் தான் நம்ம சொல்கிறோம். உடலில் இருக்கக்கூடிய ஒரு அணுக்கூறு முதல் கொண்டு இறை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் நம்மளை இறைன்னு நம்மளை சொல்கிறதே இல்லையே, நம்மளை மனுஷன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன், தேவைகளுக்கு உட்பட்டவர்கள் நாம். ஆனால் இறைன்னு இறை அப்படி சொல்கிறதே இல்லை, அது அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. நான் சாமி கும்பிட்டா என்ன, கும்பிடாட்டி என்ன, அதை பாராட்டின என்ன, அதை இழிவாக பேசினேன், அதுக்கு எந்த கவலையில் அது போடாக்க கூட அந்த இடத்துல இருக்காதுங்க. அது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டதுங்க. அது சும்மா அப்படியே இருக்கும், சாஸ்வதமாக அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். புரியுதுங்களா. அப்போ இதெல்லாம் இன்ன காரண காரியங்களுக்காக சொல்லப்பட்டது. அந்த அதெல்லாமே வந்து ஓப்பனாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நாமளாக கேட்டு 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 உணர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு அதை புரிஞ்சுக்கிற இடத்திற்கு நம்மளை கொண்டு வந்து நம்மளை நிறுத்தணும். அப்போ தான் அது புரியும். ஒன்றுங்கிறது 40 தடவை நீங்கள் படிக்கணும். அது அவரவருடைய புரிதலினுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். ஒருத்தருக்கு ஒரே தடவையில் புரிஞ்சிடும், ஒருத்தருக்கு 10 தடவை படித்தா தான் புரியும். அதுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இல்லைங்களா. ஒரு சிலருக்கு புரியறதே இல்லை, அதுவும் இருக்குது, உண்மைதான். ஸோ ஒன்றை திருப்ப படிக்கும்பொழுது தான் ஏன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு தடவை படிக்கும்போது ஒரு புரிதல், மறுபடியும் படிக்கும்போது அதே விஷயத்தை மறுபடியும் படிக்கும்போது வேற ஒரு புரிதல் மாறுபடும். சரிங்களா. அப்போ இது இப்படி தொடர்ந்து பயணிக்க ஓ இதனால தானோ அப்போ 4 பேர்த்திட்ட நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் கேட்கலாம். இப்போ அவங்க சொல்கிறது நம்ம சொல்கிறதும் ஒரு சில நேரம் ஒன்றா வரும், ஒரு சில நேரத்தில் அவங்க சொல்கிறது ஒரு பகுதி நமக்கு புரியும், ஒரு சில முரண்பாடாக இருக்கும், பின்ன அதுக்கப்புறம் போகும். அப்போ இது அறிவு வளர்ந்துட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் அறிவு வளருது. என்ன பண்ணுறது, நமக்கு நேரடியாக ஒரு குரு இல்லை. குரு வந்து இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பாடம் சொல்லித்தராங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம், நடக்குது, உண்மையாலுமே அது நடக்கவும் செய்யுது. சரிங்களா. ஸோ அதனால் இறை வழிபடுவதனால இறைக்கு ஒரு பயனும் இல்லை, அந்த பயன் நமக்கு மட்டும்தான். அதனால் இப்போ வழி பல உண்டு, இது மாயங்கிறது உணர்வதற்கு வழி பல உண்டு. அதில் ஒரு ஒன் பாயிண்ட் ஒரு முகமாக கொண்டு வந்து கவனத்தை நிறுத்துறதுக்கு என்ன நீ ஆல்ரெடி என்னை பெரியாளாக நினச்சிட்டா, அதனால் என்னை நினைங்கிறது ஈஸி.
அதனால தான் நமக்கு கோயில்களில் சிலை வடிவம் இருக்குது, வீட்டில் போட்டோ வச்சு விளக்கேற்றி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஒரு ஒன் பாயிண்ட் அட்டன்ஸ், அது மேலே மட்டும் கவனம் கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிதானுங்களேன்? சில முரண்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இன்னும் பக்குவம் வரலன்னு அர்த்தம். 2வது கேள்வி, குண்டலினி சக்தி எழுப்புவது உடலில் உள்ள திரவத்தை மேல் எழுப்பும் செயலா அல்லது ஆன்மா சார்ந்த விஷயமா? குண்டலினிங்கிறது ஒரு சக்திங்க. இந்த உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய மாறுதல்ங்கிறது அந்த முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய, அதுக்கு தமிழில் வந்து ஒன்றும் இல்லை, அதுதான் விந்துன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? விந்துன்னா நிறைய பேர் வந்து ஆணனுடைய வீரியம்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. சிதர்கள் சொன்ன விந்துங்கிறத அந்த முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறமற்ற ஒரு திரவம் தான் அது. வந்து அதுக்கு பேர் இங்கிலீஷில் சிஎஸ்எஃப், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அது அப்போ ஏன் விந்துன்னு சொன்னாங்க? அட உனக்கு ஏதாவது ஒரு பகுதியில் சொல்லணும் இல்லையா? அது வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்கிறோம், அது கீழேருந்து மேலே போகுது, அப்போ கீழே இருக்கக்கூடியது ஏதோ ஒன்று அந்த இடத்துலன்னு பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று சொல்லி தான் ஆகணும். அது விந்து. தவிர விந்து என்ன? லைஃப் எனர்ஜி. அதில் வந்து உயிரோட்டம் இருக்குது. இந்த சிஎஸ்எஃப் பொறுத்து தான் நம்மளுடைய உயிரோட்டம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அதை விந்துன்னு சொன்னாங்க. பல கோணத்தில் சிந்திச்சு பார்த்தா அதெல்லாம் விடை தெரியும். நேரடியாக பார்க்கத்தோம்னா புரியாது. இப்படி நேரடியாக புரிஞ்சுக்கிறதுனால தான் ஆண்கள் மட்டும்தான் ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும், பெண்கள் அடைய முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு விந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம் தவறான புரிதல் இருக்கக்கூடிய காரணத்தினால. இந்த மூச்சை அடக்கி உள்ளே நிறுத்தும் பொழுது இந்த சிஎஸ்எஃப் அப்படிங்கிறது மேலே போகும்பொழுது நம்மளுடைய பைனல் கிளாண்டுக்குள்ளே போகும். அது வந்து ஒரு மாதிரியான அழுத்தம் வரும். நம்மளுடைய நித்திலந்தன மணி சேனலில் இது ரொம்ப டீட்டெயில்டாக பிகமிங் சூப்பர் நேச்சுரலில் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இது நடக்கும் பொழுது ஒரு வகையான சக்தி வந்து உள்ளே ஏற்படும். இதுக்கு பேர் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படிம்பாங்க. சரிங்களா? டிரான்ஸ்மியூட்டிங் அப்படின்னா என்ன? நம்ம வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம வலுக்கட்டாயப்படுத்தி உள்ளே அமுத்துறது இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி, அதை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்து உருவாகும். மின்காந்த அலை விசை அப்படிங்கிறது ஒன்று உருவாகும். இதனால் ஒரு சக்தி கூடும். எங்கே கூடும்? எங்கே கவனம் வைக்கிறோமோ அங்கே கூடும். இவ்வளோதான். ஸோ அப்போ கீழே மூலாதாரத்திலேருந்து அப்படியே மேலே அந்த சக்தி அப்படியே மேலே கொண்டு வரும்பொழுது இருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களும் அந்த சக்தியினால் தூண்டப்பெற்றுக்கிட்டே வரும். அப்போ உடல் வந்து வலிமையாகும். அப்போ முழுமையாக கொண்டு வந்து இந்த இடத்துல இதில் புருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி மேலே சகசிராரம் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய 10வது வாசல் தொடக்குன்னு திறக்கும். அவ்வளோ சீக்கிரம்லாம் திறக்காது. வீடு பூட்ட சாவி போட்டு திறக்கிற மாதிரி திறக்காது. அப்போ இங்கே கவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமன் அப்படிங்கிற கோழை இருக்குது. இதை நீக்கணும். இங்கே தலையில் சேர்ந்துருக்கக்கூடிய கோழை நீக்கணும். எல்லா வேலையும் இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது டொவக்குன்னு 10வது வாசல் திறக்கும். வெளியே இருக்கக்கூடிய அண்டவெளியோடு நம்ம போய் கலப்போம். இதெல்லாம் இந்த சக்தியினுடைய வேலை தான் அது. சரிங்களா? அப்போ குண்டலினிங்கிறது ஒரு சக்தி தான். அந்த சக்தி பயணிக்கிறதுக்கு, அந்த சக்தி உருவாவதற்கு அந்த திரவம் வந்து பயனுள்ளதாக இருக்குது. இது உடலினுடைய மெக்கானிசம் அந்த மாதிரி. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதை வந்து அந்த மாதிரி மூச்சை அடக்கி உள்ளே நிறுத்தியும் பண்ணலாம். சும்மா இருந்தாலும் அது நடக்கும். சும்மா இருக்கிறது லிட்ரலாக சும்மா இருந்தாலும் அது நடக்கும். இந்த சும்மா இருந்தால் வாயை கட்டுறதில்லை, மனசை வந்து அமைதியப்படுத்தி உடலையும் அமைதியப்படுத்தி அவன் பாடியே இருப்பான். செத்த சவம் போல, சவமாக இல்லை சவம் போல, தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம், சாகாமல் செத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நிலைகளை வந்து ஒரு குறிப்பாக நமக்கு பெரியவர்கள் காட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இது தானாக விழிப்படைஞ்சு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கேள்விகளுக்கு உண்டான பதில். ரைட்? ஸோ சாரா அவர்கள் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் மக்களும் நம்மளுடைய நேயர்களும் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு தெரிவிங்க. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்கள் நித்திலந்தன பாண்டி. நன்றி. வணக்கம்.